ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம். இன்றைய திதி துவாதசி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் மதியம் 2:35 வரை. பின்பு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாம் சந்திரன், விருச்சிகத்தில் புதன், தனுஷில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் யாவும் இன்று உங்களுக்கு நடக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கட்டுவீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுபவர்கள் காலையிலேயே அதற்கான முயற்சிகளை எடுப்பது நல்லது செய்யும். இன்று எதிர்பார்த்த உதவிகள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக உங்களுக்கு சுபசெய்தி உண்டாகும். அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் காண்பீர்கள். தொழிலுக்காக திடீர் வெளிநாட்டு உறவு முறைகளிலிருந்து உங்களுக்கு திடீர் தனவரவு உண்டாகும். வெளிநாடுகளில் பண ஒப்பந்தம் அல்லது புதிய முயற்சிகளுக்கான ஒப்பந்தம் செய்ய நினைத்து முயற்சி எடுப்பவர்கள் மதியத்திற்கு மேல் எடுக்க வேண்டாம். மதியத்திற்குள் அனைத்தையும் முடித்துவிடுங்கள். ஏனென்றால் மதியத்திற்கு மேல் மதியம் 2:32 மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாக உள்ளதால் உங்களுக்கு அதற்கான பிரச்சனைகள் ஏற்படும். கடன் கொடுக்கல் வாங்கல் யாவும் காலை வரை சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். குழந்தைகளிடம் பாசமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் 7ஆம் இடத்திற்கு வருவதால் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். 8இல் சந்திரன் இருந்தாலும் மதியத்திற்கு மேல் 8ஆம் இடத்திற்கு சந்திரன் மாறிவிடுகிறார். 8ஆம் இடத்திற்கு நீச்சமான நிலையில் சந்திரன் இருந்தாலும் குருவின் பார்வை உள்ளதால் உங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களது அனைத்து காரியங்களும் மங்களகரமாகவே நடக்கும். பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. கொடுக்கவும் கூடாது. பணத்தை யார் கேட்டாலும் கடமாகவோ அல்லது கடன் வாங்கவோ உள்ள சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்கவும். திடீரென்று பயணத்தை தள்ளி போடுவதும் நன்மை செய்யும். தவிர்க்க முடியாத காரணங்கள் இருப்பின் நீங்கள் மதியத்திற்கு மேல் பயணம் செய்வது தவிர்த்து விடுங்கள். அல்லது தவிர்க்க முடியவில்லை என்றால் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு பயணத்தை தொடங்கவும். அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது இன்று உங்களுக்கு நன்மை செய்யும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த உறவினரிடமிருந்து உங்களுக்கு சுபசெய்தி வந்து சேரும். அதனால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். நினைத்த உதவிகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலுக்காக அயல் நாடுகளுக்கு செல்வீர்கள். அயல் நாட்டிலிருந்து புதிய செய்திகள் அல்லது தனவரவு உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பாரா விதமாக இன்று நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அதனால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு உத்தியோகம் சம்பந்தமாக மேலதிகாரிகளிடமிருந்து செய்தி வந்து சேரும்.
பதவி உயர்வு அல்லது புதிய பதவி மாற்றம், இடமாற்றம் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு இன்று வந்து சேருவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பாரா விதமாக தன உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் சொத்துக்கள் வந்து சேரும் வாய்ப்புகளும் உள்ளது. இன்று உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் 7ஆம் இடத்திற்கு மாறுவதால் குருவின் பார்வையும் உங்களுக்கு உள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்த சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அத்துடன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவின் பார்வையும் இணைந்துள்ளதால் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திடீர் தன உதவி வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். வெளிநாடு அல்லது வெளியூரிலிருந்து உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள் நடக்கும். அதனால் பேச்சுவார்த்தைகள் இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இன்றைய நாள் உங்களுக்கு அமைவதால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். தொழிலில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், கலகங்கள் யாவும் நீங்கிவிடும். அலுவலகத்தில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் மாறிவிடும். எதிர்பாரா நண்பரை சந்திப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். கடன் உதவி பெறுவீர்கள். புதிய முயற்சிக்காக கடன் கேட்டிருப்பது உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் இன்று நிறைய செலவுகள் செய்வார்கள். ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழ்வார்கள். அதற்காக இன்று அதிகமான பணம் செலவாகும். எனினும் பார்த்து கவனமாக செலவு செய்யவும். இன்று விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனினும் பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நினைத்ததை விட இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது பயணங்களால் வெற்றி அனுகூலமாகும். இன்று மதியம் 2:32 மேல் சந்திரன் உங்களது ராசிநாதனுடன் 6ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அத்துடன் குருவின் பார்வையும் உள்ளதால் கெஜகேசரி என்னும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். இன்று எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்டங்கள், பாராட்டுகள், பரிசுகள், திடீர் கௌரவ பட்டம், திடீரென்று நீங்கள்தான் தலைமையேற்று இது நடத்த வேண்டும் என்று உங்களிடம் வந்து நிற்கும் சூழல்கள், இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் யாவும் இன்று உங்களுக்கு நடக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அனுகூலமான பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நல்ல பலன்கள் உங்களை வந்தடையும். குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகள் செய்யும் காரியத்திற்காக பாராட்டுகள், பரிசும் அவர்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். அதனால் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் தீரும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது மிகவும் சிறப்பான பலன் தரும். இன்று மதியம் 2:32 மேல் உங்கள் ராசியில் இருந்த சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால் பயணங்களால் வெற்றி உண்டாகும். இதுவரை ஏற்பட்ட மனக்குழப்பம், மனத்தடுமாற்றங்கள் நீங்கிவிடும். தாயாரால் ஏற்பட்ட மனக்கவலைகள் மாறி அவர்களுக்காக நீங்கள் அன்புடன் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் தீரும் விதமாகவே உங்களுக்கு மதியத்திற்கு மேல் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் நீங்கள் கேட்டது கிடைக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். தொழில் ஸ்தாபனங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று மிகவும் ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும்.
அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் பெரிய பதவிக்கான செய்திகள் வந்து சேரும். உங்களது மேலதிகாரிகளால் பாராட்டை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும் விதமாகவே இருக்கும். தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம், சுய தொழில் செய்யும் பெண்களுக்கும், பெரிய பெரிய தொழில் அல்லது அலுவலக பணிகள், அரசு உத்தியோகம் இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணங்கள், பக்தி பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தொழில் நிமித்தம் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான முயற்சிகள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து தனவரவு உண்டாகும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த நற்பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த நண்பரின் உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். இன்று அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் விதமாகவே நடப்பதால் இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இன்று மதியம் 2:32 மேல் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். காலை முதல் சகோதர கலகம் மற்றும் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு அலட்டும் விதமாகவே இருக்கும். காலை முதல் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். சிறு சிறு சண்டை சச்சரவுகள், சகோதர கலகங்கள், சகோதரர்களால் சில தொல்லைகள், குடும்ப வழக்குகள், கேஸ் வழக்குகள் இவையெல்லாம் உங்களை மன தடுமாற்றம் கொள்வதாகவே இருந்திருக்கும். மதியத்திற்கு மேல் அந்த கவலை மாறிவிடும். மதியத்திற்கு மேல் 2:32 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். தாயார் வழி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். அனைத்தும் அனுகூலமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன். திடீர் அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஒப்பந்தம் செய்வீர்கள். கேஸ் வழக்குகள், பூமி சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். திடீர் உறவினர் வருகை, சுப செய்திகள், அதற்கான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள், புது முயற்சிகள் இவையாவும் வெற்றி பெறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பூமி லாபம் உண்டு. பூமி சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கும் தொழிலில் புதிய நண்பர்களின் உதவியுடன் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வீட்டு சூழ்நிலை சாதகமான பலனை தரும். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். இதுவரை ஏற்பட்ட கலகங்களெல்லாம் இன்று மாறிவிட்டு மனதிற்கு மகிழும் விதமாகவே இன்று கணவனும் மனைவியும் நடந்து கொள்வார்கள். இதமான பலன்கள், இனிமையான பலன்கள் இன்று உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும். சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இளைய சகோதரர்களால் கலகங்களும் வந்து சேரும் வாய்ப்பு காலை வரை மட்டுமே இருந்திருக்கும். அதன்பின் சாதகமான சூழல் உருவாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவருக்கு இன்று அதிகமான பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் காண்பீர்கள். தொழிலில் இன்று எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும் அல்லது நீங்களே வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் வேலை வாய்ப்பு அமையும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார்.
மதியம் 2:32 மேல் சந்திரன் உங்களது ராசிநாதனுடன் இணைந்து விடுகிறார். தனஸ்தானத்தில் இணைந்து விடுவதால் குடும்பத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த வரவு செலவுகள் சாதகமான பலனை தரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி காண்பீர்கள். புதிய தொழில் தொடங்கியவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறும் விதமாகவே இருக்கும். பெண்களால் இன்று மகிழ்ச்சி பெறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். பெண்களுக்கு இது சாதகமான நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் தனவரவு மிக்க நாளாகவும் இருக்கும். இன்று பெண்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இன்று பெறலாம். அந்த அளவிற்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருப்பதால் பெண்களுக்கு அனைத்து விதத்திலும் தொழில் செய்யும் பெண்களுக்காக இருந்தாலும், சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசு சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இன்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பலன் இன்று அவர்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறுவார்கள். ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி அவர்களுக்கு வந்து சேருவதால் பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சி இன்று உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த தொய்வுகள் மாறி கட்டட சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, நூல் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகளும் வெற்றியும் உண்டாகும். தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். பங்காளிகளின் உறவால் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவீர்கள். குடும்பத்தில் கலகங்கள் மறைந்து ஒற்றுமை உருவாகும். நீண்ட நாட்களாக பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடி மகிழும் தருணம் இது. எதிர்பார்த்தவை யாவும் இன்று நன்மையாகவே நடக்கும். எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். உணவு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மிகவும் வளர்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தனவரவு நன்றாகவே இருக்கும். அயல் நாட்டிலிருந்து இன்று உங்களுக்கு தனவரவு கிடைக்கும் அல்லது அதற்கு தகுந்தாற்போல் புதிய வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் பயணங்களால் நன்மைகள் உண்டு. திடீர் பயணம் செய்வீர்கள். கணவன் மனைவி உறவு அன்புடன் இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்ப்புகள் இன்று நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பார்த்த விதம் இன்று அனைத்தும் சாதகமான பலனை தருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பதால் தடுமாற்றங்கள் இருப்பது. காலை முதல் மதியம் வரை நீங்கள் சற்று தடுமாறு இருப்பீர்கள். 2 நாட்களாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள், சங்கடங்கள் நீங்கிவிடும். மதியத்திற்கு மேல் இன்று நீங்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். தகப்பனார் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் இன்று குடும்ப வழி உங்களுக்கு வந்து சேரும். மதியம் 2:32 மேல் உங்கள் ராசியில் உள்ள சந்திரன் 2ஆம் இடத்திற்கு மாறுவதால் இன்று மதியத்திற்கு மேல் பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி திடீரென்று அதிர்ஷ்டகரமாக உயரும். பங்காளிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரி தொல்லைகள் நீங்கும். அலுவலக பிரச்சனை சுலபமாகவும் சுமூகமாகவும் முடியும். தலைமை தாங்கி நிற்கும் பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் நடக்கும். பிள்ளைகள் வழி ஆதாயமும் உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் சந்திரன் மதியத்திற்கு மேல் இணைவதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத் தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறி குடும்ப தொழில் சாதகமான பலனையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். திடீர் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
கடன் தொல்லை சற்று விலகும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீட்டிற்கு மாறும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வண்டி வாங்கும் யோகமும் உண்டாகும். பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டியை வாங்கும் யோகமும் வந்து சேரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன். உங்களது குடும்பத்தில் சகோதரருக்கு அரசு வழி ஆதாயம் அல்லது அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி. எதிர்பார்த்த பயணத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். திடீர் பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். அயல் நாட்டு உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். திடீர் ஆதாயம் உண்டாகும். திடீர் பயணமும் உண்டாகும். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூழலும் உருவாகும். அரசிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான வெற்றி என்று உருவாகும் விதமாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இனிய புனித பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய தொழில்கள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். அதனால் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசிக்கு இன்று மதியம் 2:32 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு பிரவேசிக்கிறார். அத்துடன் புதனும் இருப்பதால் மிகுந்த பலன்கள் உங்களுக்கு உண்டு. தொட்டவை துலங்கும். எதிர்பார்ப்பு நடக்கும். இது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். அதனால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அத்துடன் குருவின் பார்வையும் விருச்சிக ராசிக்கு உள்ளதால் உங்களது ராசியில் இன்று எதிர்பாரா விதமாக தனவரவு, வளர்ச்சிகள், தொழில் வளர்ச்சி, தொழில் மேன்மை, புதிய வாய்ப்புகள், கட்டட சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, கலை சம்பந்தமாக புதிய புதிய வாய்ப்புகளும் பொருளாதார வளர்ச்சியும் நன்மையாகவே இருக்கும். நல்ல பலனையும் அளிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. கஜகேசரி என்னும் யோகமும் உங்களுக்கு உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் உங்களது ராசிக்கு வருவதால் குருவின் பார்வையும் உள்ளதால் தந்தை வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தையால் இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். உங்களால் தந்தைக்கும் யோகம் உண்டாகும். தந்தைக்கு வரவேண்டிய பணங்கள், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். உங்களது தந்தையாருக்கு இன்று அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அவர்களுக்கு திடீர் பதவி மாற்றம், பதவி உயர்வு இது போன்றவை உங்களது தந்தையாருக்கு கிடைப்பதால் அதன் பலன் நீங்களும் அனுபவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசி பலனால் உங்களது தந்தையாருக்கு மிகவும் நற்பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான யோகமும் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நண்பர்களுடன் புனித பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண யோகம், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்வது போல் உங்களது ராசிக்கு இன்று மிக மிக யோகமான நாளாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். மனைவிக்காக என்று எதையும் வாங்கி கொடுக்கும் நிலை உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி மிகவும் நன்றாகவே இருக்கும். திடீர் நண்பர்களின் உதவி கிடைக்கும். திடீர் பொருளாதார நிலை உயரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். அயல்நாடு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாடு உதவியுடன் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். நல்ல பலன்களை பெறுவீர்கள். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் சிறப்பு மிகுந்த நாளாகவும் இருக்கும்.
சொத்து தர்க்கங்கள் மாறும். சொத்து கைவரும் யோகமும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசியின் 8க்குடைய சந்திரன் இன்று 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மதியத்திற்கு மேல் 12ஆம் இடத்திற்கு மாறுவதால் அத்துடன் புதனும் இணைந்து குருவின் பார்வையும் உள்ளதால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிரி தொல்லைகள் நீங்கிவிடும். புதிய பதவி மாற்றம் உண்டாகும். புதிய இடத்திற்கான மாற்றங்கள் வந்து சேரும். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் விலகும். நண்பர்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவி பெறுவீர்கள். ஒரு சிலர் கடன் கொடுப்பீர்கள். ஒரு சிலருக்கு தொழிலே அதுவாக அமைந்து விடுவதால் கொடுக்கல் வாங்கல் முறையில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் உங்களுக்கு மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு இன்று புதிய பதவிகள், இடம் மாற்றம், பொருளாதார நிலை, ஆடை ஆபரண சேர்க்கை, நினைத்த இடத்திற்கு செல்லுதல், நினைத்த பொருளை வாங்குதல், எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்தல், நண்பர்கள் வழி ஆதாயம், எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, இவையெல்லாம் இன்று பெண்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். நீண்ட நாள் கோரிக்கை இன்று பெண்களுக்கு சாதகமான முறையில் இன்று அமைந்து விடுவதால் இந்த மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் நிறைவேறும். கனவுகள் நனவாகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாகவும் நன்றாகவும் நடக்கும். வாங்கின கடனை திரும்ப அடைப்பீர்கள். வாக்குகளை காப்பாற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு பயணங்கள் இனிமையாக இருக்கும். புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பர பொருள்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் இன்று உங்களுக்கு உண்டாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெரியவர்களால் இன்று பாராட்டும் விதம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும். நீண்ட நாட்களாக ஆரோக்கிய பிரச்சனைக்கு இன்று முற்றுப்புள்ளி கிடைக்கும் விதமாக உங்கள் ஆரோக்கிய நிலை முன்னேற்றம் உண்டாகும். மருத்துவ செலவுகள் சற்று குறையும். பெரியவர்களுக்காக மருத்துவ செலவு உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள் இன்று சாதகமான பலனை பெறுவீர்கள். அனைத்தும் சாதகமாகவும் வெற்றியாகவும் இருக்கும். தொழில் வாய்ப்புகள் இன்று நன்றாகவே இருக்கும். பொருளாதார நிலை இன்று உயரும் விதமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் காண்பீர்கள். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பலன்கள் என்று உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். இன்று மதியம் 2:32 மேல் சந்திரன் 11ஆம் இடத்திற்கு வருவதால் இன்று தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். மனமகிழ்ச்சியுடன் இன்று குடும்பம் இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணம், புதிய விலையுயர்ந்த பொருள்கள் இன்று கிடைக்கும். அலுவலக பிரச்சனை சுமூகமாக தீரும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று முயற்சி செய்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். பாராட்டை பெறுவீர்கள்.
உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி சாதகமான பலன் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரியே உங்களது இடத்திலிருந்து மாறும் நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒரு சில மேலதிகாரிகளால் கீழுள்ளவர்களுக்கு என்றுமே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் தனக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் என்றும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்து கொண்டு அவர்களது நிம்மதியையும் குலைத்துவிட்டு தனக்கு கீழ் வேலை செய்பவர்களின் நிம்மதியும் குலைத்து விடுவார்கள். இதனால் தனக்கு கீழ் வேலை செய்பவர்களின் சாபத்தையும் வாங்கி விடுவார்கள். அவர்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனையோ அதை கொண்டு வந்து தனக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் காண்பிப்பதால் அவர்களுக்கும் மன அழுத்த நோய் ஏற்படும். அவரிடம் வாங்கிக்கிட்டும் நமக்கும் மன அழுத்தம் ஏற்படும். அந்த நிலையெல்லாம் இன்று மாறி இன்று நீங்கள் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே உங்களது மேலதிகாரிகளுக்கு பதவி மாற்றமோ இடமாற்றமோ அவர்களுக்கு உண்டாவதால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன். எதிர்பார்த்த அரசு ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் சூழல்கள் சாதகமான பலனை தரும். சட்டம், கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பொருளாதார நிலை உயரும். நினைத்த இடத்திற்கு செல்வீர்கள். ஆலய திருப்பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வெளிநாட்டிலோ அல்லது வெளியூரிலோ வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு முறை நன்றாகவே இருக்கும். மனைவி குழந்தைகளுடன் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இனிய பயணம் செய்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பெரியவர்களின் ஆசியை பெறுவீர்கள். இன்று நீங்கள் குடும்பத்தாருடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சாதகமான பலனை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலயத்திற்காக செலவுகள் செய்வதுடன் ஆலய தரிசனம் செய்ய நண்பர்களுடன் அல்லது குடும்பத்துடன் இன்று இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். ஒரு சிலர் வெளியூர் செல்வார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. தொழிலில் இன்று வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். பொருளாதார நிலை நன்றாகவும் இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும் விதம் இருக்கும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். அரசு உதவிகள் கிடைக்கும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் சாதகமான பலனை தரும். தொழில் வளர்ச்சியில் வெற்றியும் புதிய முயற்சியில் முயற்சி செய்து வெற்றி காண்பீர்கள். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தொழிலில் வந்து சேரும். குடும்பபரமாக இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்று வாகன வசதி அல்லது வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஒரு சிலர் கடன் உதவி பெற்று வீடு கட்டும் யோசனையில் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் விரைய செலவுகளும் சுப செலவாக மாறும். சுப செலவுகள் வீட்டில் வந்து சேரும். புதிய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். புதிய சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் முயற்சிகள் செய்து அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். புதிய தொழிலில் கால் வைப்பீர்கள். புதிய தொழிலுக்காக வெளிநாடு செல்வீர்கள். கால்நடை தொழில் செய்பவர்களுக்கும் கட்டடத் தொழில் செய்பவர்களுக்கும் மண் நீர் இது போன்ற பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் இன்று நீங்கள் தந்தை வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி மற்றும் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையாருக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய நிலை பிரச்சனைகளுக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். மதியம் 2:32 மேல் சந்திரன் 10ஆம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு புதனுடன் இணைகிறார். அத்துடன் பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு
வந்து சேரும். எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள், திடீர் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அத்துடன் குருவின் பார்வையும் உள்ளதால் இன்று அனைத்து காரியங்களும் வெற்றியாகவே உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட சிறு சிறு கலகங்கள் மாறிவிடும். குடும்பத்திலிருந்து விலகி நின்றவர்கள் ஒன்று சேரும். பாக்கியமும் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பண உதவி கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று மதியம் வரை சந்திராஷ்டமம். 2 நாட்களாக நீங்கள் மிகவும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்திருப்பீர்கள். மனக்குழப்பத்தாலும் மன தடுமாற்றத்தாலும் பயண அலைச்சல்களாலும் நீங்கள் சற்று உடல் உபாதைகளுடன் இருந்திருப்பீர்கள். இன்று மதியத்திற்கு மேல், மதியம் 2:32 மேல் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். உங்களது ராசியிலிருந்து சந்திராஷ்டமம் விலகி விடுவதால் மதியம் 2:32 மேல் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாரா விதமாக பொருளாதார உதவி கிடைப்பதுடன் எண்ணியது யாவும் நிறைவேறவும் எதிர்பார்த்த பலன்களும் கனவுகளும் நனவாகும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளவர் இன்று 8ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். மதியம் 2:32 மேல் அது சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வருவதால் புதனுடன் இணைந்து குருவின் பார்வையுடன் உள்ளதால் இன்று எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும் விதமாகவே இருக்கும். சூழ்நிலைகள் யாவும் சாதகமான பலனை தரும். காலையிலிருந்து மதியம் வரை கொடுக்கல் வாங்கல், பயணங்கள், யாரிடம் வாக்கு தர்க்கங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். தேவையில்லாத கலகங்கள், மனைவியுடனோ அல்லது கணவனுடனோ சிறு சிறு பிரச்சனைகளுக்காக கலகங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை செய்யும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு மனக்குழப்பத்திற்கு 2 நாட்களாக ஆட்பட்டிருப்பீர்கள். அதற்கான முடிவுகளை நீங்கள் இன்று மாற்றிவிடுவீர்கள். தேவையில்லாத கலகங்கள் வேண்டாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த தன உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை ஏற்பட்ட விரய செலவுகள் யாவும் இன்று பொருளாதார நிலை மாற்றத்துடன் அதிகமான தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். பொருளாதார நிலை மதியத்திற்கு மேல் உயரும். உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை மதியத்திற்கு மேல் பெறுவீர்கள். 2 நாட்களாக மனச்சஞ்சலப்பட்டிருந்த உங்களுக்கு அது மாறி பாராட்டு பரிசும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்ப கலகங்கள் தீரும். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைகள் சாதகமான பலனை அளிக்கும். தந்தை வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் மதியத்திற்கு மேல் சாதகமான பலனை அளிக்கும் அல்லது அடுத்த நாள் உங்களுக்கு சுப பலன்கள் அளிக்கும். இன்று மதியத்திற்கு மேல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பெண்களுக்கு சீரும் சிறப்பும் நிறைந்த நாளாகவே மதியத்திற்கு மேல் அமைந்துவிடும். எதிர்பார்த்த உதவிகள் பெண்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். ஆண்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் இன்று கிடைக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மதியத்திற்கு மேல் எதிர்பார்த்த உதவிகளும் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறும் விதமாகவே உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாக இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு செல்வார்கள். வெளிநாட்டு தொடர்பு முறையால் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். என்று நீங்கள் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் இதுவரை அளித்து வந்த ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.